வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு நிபந்தனைகளுடன் பிணை, அவருக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றில் 5 வழக்குகள் தாக்கல். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகரை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் 75,000 ரூபாய் ஆழ்பிணை மற்றும் நிபந்தனைகளுடன் விடுவித்துள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றின் மீதான விசாரணைகள் இன்று மன்றில் நடைபெற்றன. இதன்போது வைத்தியர் மன்றில் இருந்தார். வழக்கு விசாரணைகளை அடுத்து வைத்தியரை 75,000 ரூபாய் ஆழ்பிணையில் விடுவித்த நீதிமன்றம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு செல்லக்கூடாது, நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பில் முகநூல் நேரலையிலோ பதிவுகள் ஊடாகவோ கருத்து தெரிவிக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் மன்று விதித்துள்ளது. அதேவேளை வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சாட்டிய மற்ற வைத்தியர்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறு மன்று கட்டளையிட்டது. அத்துடன் வைத்தியர் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் அளிக்க தவறினாலோ அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாருக்கு மன்று பணித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனாவிடம் எமது ஊடக பிரிவு வினவிய போது பின்வருமாறு தெரிவித்தார். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு என்னுடைய தவணையால் போலீசார்களால் வைக்கப்பட்ட அதோட 5 வழக்குகள் இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு 7 மாதம் 31ஆம் தேதி அடுத்த தவணை போடப்பட்டுள்ளது. இன்றைக்கு என்னுடைய நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது என்னுடைய லோயர்ஸ் ஒருவரையும் எனக்கு பிடிப்பதற்குரிய டைம் இருக்கவில்லை, என்னுடைய பணவளமும் இருக்கவில்லை. அந்த 5 வழக்குகளுடைய நம்பர்களும் எனக்கு தரப்பட்டுள்ளது. இன்றைக்கு எனக்கு 75,000 ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளேன். அதற்குரிய ஆதாரங்களை ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லி என்னுடைய மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறார். 5 வழக்குகள் இதுவரைக்கும் போடப்பட்டது. அதற்காகத்தான் என்னுடைய வழக்குகளுக்கு லோயர்ஸுக்கு பே பண்ணணுன்றதுக்கான நான் என்னுடைய காரை விற்பதன்னு முடிவு செய்திருக்கிறேன். என்னுடைய காரை விற்றே நான் இதெல்லாம் செய்யணும்னு முடிவு செய்திருக்கிறேன். 7 மாதம் 31ஆம் தேதி அடுத்த தவணை